ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரும் தேவன் பிரசனத்தை நம்ம எழுந்திருப்போமாக. தேவாதி தேவனே, ராஜாதி ராஜே, இந்த காலை வேளையில கரங்களை தட்டி வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ள தேவனே, நாம் இந்த கரங்களை தட்டி அவரை ஆராதிப்போமாக. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். உற்சாகத்தோடு கரங்களை தட்டி அந்த தேவனை நாம் ஆராதனை செய்வோம். கரங்களை உற்சாகமாக தட்டுவோமாக. வாக்கு மாறாதவரே, அவர் நாம போற்றிடவே பாடுவேன். என் தேவன் வாக்கு மாறாதவரே, அவர் நாம போற்றிடவே பாடுவேன். அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா. என் தேவன் வாக்கு மாறாதவரே, அவர் நாம போற்றிடவே பாடுவேன். என் தேவன் வாக்கு மாறாதவரே, அவர் நாமம் போற்றிடவே பாடுவேன். அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா. வருத்தப்பட்டு பாருங்கள் சுமப்பவரே, பாருங்கள் என் நன்மை என்றடைத்தாரே. தேவன் வாக்கு மாறாதவரே, அவர் நாமம் போற்றிடவே பாடுவேன். என் தேவன் வாக்கு மாறாதவரே, அவர் நாமம் போற்றிடவே பாடுவேன். அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா. தாகத்தோடு தண்ணீருக்காய் தவிப்பவரே, தண்ணீர் அவரிடத்தில் பெற்றுக் கொள்வீரே. கவலையோடு கண்ணீரோடு வாழ்பவரே, கவலைப்படாதே கண்ணீர் துணிப்பன் என்றாரே. என் தேவன் வாக்கு மாறாதவரே, அவர் நாமம் போற்றிடவே பாடுவேன். என் தேவன் வாக்கு மாறாதவரே, அவர் நாமம் போற்றிடவே பாடுவேன். அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா. கஷ்டத்திடும் காணிக்கை கொடுப்பவரே, காலமெல்லாம் களிப்போடு வாழ்ந்திடுவீரே. மற்றவரின் பாவத்தை மன்னித்தீரே, மறவாமல் உன் பாவம் மன்னிப்பாரே. என் தேவன் வாக்கு மாறாதவரே, அவர் நாமம் போற்றிடவே பாடுவேன். என் தேவன் வாக்கு மாறாதவரே, அவர் நாமம் போற்றிடவே பாடுவேன். அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். என் தேவன் வாக்கு மாறாதவர், தேவன் வாக்கு மாறாதவர். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு அவர் வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ள தேவன். தேவன் வாக்கு மாறாதவரே, அவர் நாமம் போற்றிடவே பாடுவேன். அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Thank you, Lord Father. நன்றியோடு Lord, as we are in your presence, Lord Father, we want to praise and exalt Thank you, your holy Jesus. presence, Lord Father. Yes. Thank you, Holy Spirit. Let us continue to clap our hands and praise தொடர்ந்து our நம் living கரங்களை God. தட்டி அவர் ஆராதிப்போமா. Thank you, Lord Jesus. நன்றி செலுத்துகிறோம். Lord, we exalt your holy presence, Lord Father. Thank you, Holy Spirit. I hear the sound of the generation lifting their voice, rising as one. Now is the time for your name to be lifted high. Forever we sing
ஜெபிக்கிற வேளையில கூட நாம் தொடர்ந்து நம் தேசத்துக்காக நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். எல்லாத்துக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாளில் நம்ம ஜெபிக்க வேண்டிய தேசம் அல்பேனியா என்கிற ஒரு தேசம். தலைநகரம் திரானா. தலைவர் எடி ராமா. முக்கிய ஜனத்தொகை 3 மில்லியன். முக்கிய சமயத்தினர்கள் முஸ்லீம் 57% இருக்கிறார்கள். மற்றவர்கள் 43% இருக்கிறார்கள். நம்ம இன்னைக்கு ஜெபிக்க வேண்டிய தேசத்தில் விண்ணப்பம் தேசத்தின் பாதுகாப்பு, பேரழிவு, அதுக்காக நான் ஜெபிக்க வேண்டும். பேரழிவு, நிலநடுக்கம், சுனாமி மற்றும் வெள்ளம் காரியத்துக்காக ஜெபிக்க வேண்டும். மற்றும் தேசத்தின் பொருளாதார வளர்ச்சிக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். தேசத்தில் ஆண்டவருடைய கரம் வல்லமையாக எழுப்புதல் வரும்படியாக ஜெபிக்க வேண்டும். மற்றும் கொரோனா வைரஸுக்காக நம்ம எல்லோரும் கண்களை மூடி தேசத்துக்காக நம்ம ஒரு விஷயம் நினைத்து கரத்தை தேசத்தின் திறப்பின் வாசல் நம்ம நிற்போமாக. எங்களை நேசிக்கிற தகப்பனே, ஆண்டவரே, இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஐயா, நாங்கள் ஒரு கூட்டமாய் ஒரு சபையாய் கர்த்தாவே இந்த அல்பேனியா தேசத்துக்காக உங்களுடைய கரத்தில் திறப்பின் வாசல் நாங்கள் வருகிறோம். சுவாமி ஆண்டவரே, ஆண்டவரே, கொடுக்கப்பட்ட தேசத்தில் கர்த்தாவே தலைவருக்காக செபிக்கிறோம். அங்கே இருக்க மக்களுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, தேசத்தில் நடக்கிற எல்லா பேரழிவான காரியத்தை கர்த்தாவே, ஆண்டவர் நிலநடுக்கம், சுனாமி மற்றும் வெள்ளம் இந்த காரியத்தில் ஆண்டவர் அநேக பாதிப்பான தேசத்துக்காக மீண்டுமாக சுவாமி தேசத்தை கரத்தில் வைக்கிறேன். சுவாமி ஆண்டவரே, ஆண்டவரே, தேசத்தில் கர்த்தாவே பொருளாதாரத்துக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த தேசத்தில் ஆண்டவரே இந்த COVID-19 இந்த வைரஸில் கர்த்தாவே அநேக பேர் வேலை இல்லாமல் சுவாமி ஆண்டவரே, தேசத்தில் ஆண்டவரே ஒரு பொருளாதார அசைவினால் கர்த்தாவே தேசத்தை ஆண்டவரே நீர் ஆள்க செய்து கர்த்தாவே நீர் இந்த தேசத்தின் பொருளாதார வளர்ச்சியை கர்த்தாவே நீ கொண்டு வர முடியாது செபிக்கிறேன். அநேக பேருக்கு வேலை கிடைக்க முடியாது செபிக்கிறேன். சுவாமி ஆண்டவரே, கர்த்தாவே இந்த வேலையிலும் சுவாமி ஆண்டவரே இந்த தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவரும் உங்கள் கரத்தில் வைக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, தேசத்தில் உங்களுடைய எழுப்புதின் அலை சுவாமி ஆண்டவர் பாய முடியாது செபிக்கிறேன். கர்த்தாவே அநேக பேர் ஆண்டவர் ரட்சிக்க வர முடியாது செபிக்கிறேன். உங்களுடைய எழுப்புவது நல்ல இந்த தேசத்தில் வர முடியாது செபிக்கிறேன். கர்த்தாவே ஆண்டவரே, மற்றும் இந்த தேசத்தில் ஆண்டவரே கடந்து போன இந்த COVID-19 ஆண்டவர் இந்த வைரஸ் கர்த்தாவை பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைய கரத்தில் வைக்கிறேன். சுவாமி ஆண்டவரே, சிறியோர் பெரியோர் வரையிலும் கர்த்தாவை உடைய கரத்துக்குள் வைக்கிறேன். கர்த்தாவை அநேக கவலைக்கேடான சுவாமியான குடும்பத்தில் கர்த்தாவை அநேக பேர் ஆண்டவரே மறிப்பு ஆண்டவரே கர்த்தாவே அநேக பேர் குடும்பத்து ஆண்டவரே பிள்ளைகள் தகப்பன் தாய்களை இழந்த குடும்பத்துக்காக உங்களுடைய கரத்தில் வருகிறோம். சுவாமி ஆண்டவரே, நீர் அவருடைய சமாதானத்தை தரும்படியாக செபிக்கிறேன். உம்முடைய கரத்துக்குள் ஆண்டவரை வழிநடத்தும்படியாக செபிக்கிறேன். கர்த்தாவே, கர்த்தாவை இழந்தவர்கள் மீட்டு ஆண்டவரே அவருடைய சமாதானத்தை தரும்படியாக செபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த தேசத்தில் கர்த்தாவே ஒரு எழுப்புதல் வரும்படியாக செபிக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, அநேக பேர் மனம் திரும்பவும் தக்கதாக ஆண்டவரே இந்த வைரஸ் மீண்டுமாய் தாக்காதபடிக்கு சுவாமி ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே இந்த வைரஸ் ஆண்டவரே முற்றிலுமாய் முறியடித்து போடும்படியாக செபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய கரத்துக்குள் தாங்கி வழிநடத்தும் தேசம் முழுவதும் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ராஜா, நீர் ஆள்க செய்யும், நீர் வழிநடத்தும் சுவாமி ஆண்டவரே உம்முடைய வல்லமை பிரசன்னம் ஆண்டவரே தேசம் முழுவதும் சூழ்ந்து கொள்ளும்படியாக செபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய கிருபை உம்முடைய தயவிற்கு முடியாது செபிக்கிறேன். ஆண்டவர் அநேக போதகர்கள் கர்த்தாவே தேசத்தில் எழுப்பும் அவர்கள் பாதுகாத்துக் கொள்ளும் சபைகளும் இரத்த கொட்டைகளால் மூடிக்கொள்ளும்படியாக செபிக்கிறேன். ஆண்டவரே, ஐயா உம்முடைய ஊழியக்காரர்கள் உம்முடைய கரத்தில் வைக்கிறேன். சுவாமி ஆண்டவரே, நீர் வழி நடத்தும் ஆண்டவரே எல்லாம் துதி கன மகிமை ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். பலத்த கருத்தை குடும்பமாக Thank you, Lord Jesus, for your holy presence. As we remain standing, let us all lift our hands and thank God for all the goodness that He has done in our life. Lord, thank you, Lord Jesus. Lord, how good is your love, Lord Father, towards us in our life, Lord Jesus. Lord, here we are, Lord Father, standing in your presence, Lord Father. Lord, how thankful we are for all the blessings, for all the protections, for all the love, for your grace, especially in our life, Lord Jesus. Lord, thank you for your grace upon our life, Lord Father. Lord, we want to exalt your holy presence, Lord Father.
Thank you, Jesus. You are beautiful beyond descriptions, too marvelous for words, too wonderful for comprehension, like nothing ever seen or heard. Let us sing, you are beautiful. You are beautiful beyond descriptions, too marvelous for words, too wonderful for comprehension, like nothing ever seen or heard. Who can grasp your infinite wisdom? Who can fathom the depths of your love? You are beautiful beyond description, majesty enthroned above. And I stand in awe of you. I stand in awe of you.
உயர்த்தி மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கே துதிகன மகிமை உமக்கு ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம் இந்த காலவெளியில் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நாம் இருதயங்களை ஆயத்தப்படுத்தும் தேவ ஜனமே, முழு இருதயத்தோடு இந்த தேவாதி தேவன் இந்த காலவெளியை நாம் ஆராதிப்போமாக. அவர் மாத்திரமே இந்த காலவெளியை நாம் நோக்கி பார்ப்போமாக. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீரே துதிகளுக்கு பாத்திரர் ஆண்டவரே. இந்த காலவெளியிலே முழு இருதயத்தோட ஆண்டவரே, முழு சிந்தையோட ஆண்டவரே, உம் நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் கர்த்தாவே. நன்றியோடு மெஸ்ஸோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நன்றி ஆண்டவரே, மெஸ்ஸோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி கர்த்தாவே. நல்லவரே, மெஸ்ஸோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இயேசுவே மே துதிப்பேன் என்று நம் முழு இருதயத்தோடு நம்ம சொல்லுவோமாக. நன்றி கர்த்தாவே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இயேசுவே நான் உம்மை துதிப்பேன். இயேசுவே நான் உம்மை போற்றுவேன். பாரில் தோன்றினே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். இயேசுவே நான் உம்மை துதிப்பேன். இயேசுவே நான் உம்மை போற்றுவேன். பாரில் தோன்றினே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். துதிப்பேன் என் தேவனே. புகழ்வேன் உம் நாமத்தை. துதிப்பேன் என் தேவனே. புகழ்வேன் உம் நாமத்தை. நிறைவேனே உந்தன் பூரணத்தில் உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். இயேசுவே இயேசுவே நான் உம்மை துதிப்பேன். இயேசுவே நான் உம்மை போற்றுவேன். பாரில் தோன்றினே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். பாடுவேன் உன் நாமத்தை. பாடுவேன்
Thank you, Jesus. Thank you, Lord. Father, we just thank you for this morning. Lord, it's a great joy to be in your presence. Father, we commit this day into your hands. That you will speak to us. எங்களோடு பேசும் ஆண்டவரே. Holy Spirit, we invite your presence பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் வரவேற்கின்றோம். to be here in our midst. எங்கள் மத்தியிலே Bless each and every one. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. In Jesus' name, ask and pray. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கின்றோம். Amen. ஆமென். Hallelujah. Are you glad that you are here this morning? காலைவேளை இருப்பது குறித்து சந்தோஷப்படுறீங்களா? Huh? Not many. Only Sister Karen Mano is happy. சிஸ்டர் கேரமானு தான் சந்தோஷமா இருக்கிறாங்க. Hallelujah. Although many people don't have this privilege, அநேக ஜனங்களுக்கு ஒருவேளை இப்பேற்பட்ட ஸ்லாக்கியம் இல்லாவிட்டாலும் but God has given us this privilege to come into His presence to worship and exalt Him. ஆனாலும் கர்த்தர் நமக்கு இந்த ஸ்லாக்கத்தை கொடுத்தார். அவர் சந்நிதிக்கு வந்து அவரை ஆராதித்து உயர்த்தும்படியாக. Hallelujah. ஹல்லேலூயா. So let's just prepare our hearts. இந்த காலைவேளை இருதயத்தை ஆயத்தப்படுத்திக் கொள்வோமாக. Okay, the theme that God has given us this year, இந்த வருடத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்த கருப்பொருள், God will rise up. கர்த்தர் எழும்ப பண்ணுவார். Hallelujah. Amen. So this morning my title will be Surrender to be Raised. இந்த காலைவேளை என்னுடைய தலைப்பானது உயர்த்தப்பட சரணடையுங்கள். Okay, in order to God to work in our lives, கர்த்தர் நம்ம வாழ்க்கையில கிரியை செய்ய வேண்டும் என்றால் we need to surrender to Him to have His own way in our lives. நம்ம வாழ்க்கையில அவருடைய சுய விருப்பத்திற்காக நம்ம வாழ்க்கையை சரணடைய வேண்டும். Hallelujah. Hallelujah. Then only God can raise us up from our situation. அப்பொழுதுதான் நம்முடைய சூழ்நிலை கர்த்தரால் நம்மை உயர்த்த முடியும். Hallelujah. ஹல்லேலூயா. Amen. The first scripture I like to take is John chapter 12 verse 24. முதல் வசனம் உங்கள் மத்தியில நான் எடுத்துக்கொள்ள போகிறேன். யோவான் 12 வசனம் 24. Okay, can we have someone read? Very truly I tell you, unless a kernel of wheat falls to the ground and dies, it remains only a single seed, but if it dies, it produces many seeds. யாரை குறித்து சொல்கிறார் என்று விசாரிக்கும்படி சீமோன் பேதுரு அவனுக்கு யோவான் 12:24. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததேயாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். We see, when you take a seed, நம்ம ஒரு விதையை எடுத்துக்கொள்வோம் என்றால், okay, it is nice to look, nice to hold, அது பார்ப்பதற்கு பிடிப்பதற்கு ரொம்ப நல்லா இருக்கும். okay, but unless you plant the seed into the soil, இந்த மண்ணிலே அதை நீங்கள் விதைத்தால் ஒழிய, okay, unless the seed begins to die, அந்த விதை அங்கு மரித்தால் ஒழிய, okay, it loses its original form. அது தன்னுடைய சுய தன்மையை இழந்துவிடும். Okay, we cannot see another fruit. அதிலிருந்து இன்னொரு கனியை நம்மளால பார்க்க முடியாது. Hallelujah. So a seed need to be planted in order to become what it was meant to be. ஆதலால் இந்த விதை முளைக்கப்பட வேண்டும், அதை விதைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு கூட அதை நம்ம நட வேண்டும். Okay, in God's creation, God has created seed for a purpose. இங்கு ஆண்டவருடைய படைப்பிலே இந்த விதையை ஒரு நோக்கத்திற்காக படைத்தார். So that it can multiply. அது பலுகி பெருகும்படியாக. Okay, mango is good. மாங்காய் நல்லது. Okay, I think now is the mango season. இப்ப மாங்காய் காலமா இருக்கிறது. Okay, and after you eat the mango, what do? நம்ம மாங்காய் சாப்பிட்ட பிறகு நம்ம என்ன செய்வோம்? Okay, you'll throw the seed. அந்த விதையை நம்ம வீசி விடுவோம். So when the seed began to touch the soil, இந்த விதையானது அந்த மண்ணை எப்பொழுது தொடுகிறதோ, okay, and it rots and began to die, அங்கு மரித்து போகிறது. okay, after a few months you will see a plant growing out of it. சில மாதங்களுக்கு பிறகு அந்த இடத்துல ஒரு செடி முளைக்கிறதை நம்ம பார்க்கலாம். Hallelujah. Hallelujah. Amen. So unless it dies, it cannot grow. ஆதலால் அது செத்தால் ஒழிய அது வளர முடியாது. Okay, unless it died, its purpose will not be fulfilled. அது மரித்தால் ஒழிய அதோட நோக்கத்தை அதனால நிறைவு செய்ய முடியாது. So in the same way, unless we want to see God raise in our lives, அதே விதமாக தான் கர்த்தர் நம்ம மத்தியில எழும்ப வேண்டும் என்றால், okay, we must be willing to lose ourselves.
நம்மை நாமே நம்ம இலக்க நம்ம ஆயத்தமா இருக்க வேண்டும். so that His purpose, His plan will be fulfilled in our lives. அப்படி செய்யும்போது நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய சித்தம் அவருடைய திட்டம் நிறைவேறும். That means we need to lose our worldliness. அப்படி என்றால் உலகத்துடைய காரியங்களை நம்ம இழக்க We வேண்டும். need to lose our passion நம்முடைய விருப்பத்தை இழக்க வேண்டும். so that we can attain the eternity. அந்த நித்தியத்தை நாம் அடையும்படியா So that we can fulfill the purpose why God has called us. கர்த்தர் நம்மை அழைத்த நோக்கத்தை நாம் நிறைவேற்ற முடியும். Hallelujah. Amen. Are you willing to be surrendered today so that God can raise you up? இன்றைக்கு கர்த்தர் உங்களை உயர்த்தத்தக்கதாக அவருக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்க முடியுமா? Hallelujah. Amen. So unless we surrender, we cannot see God doing a beautiful work in our lives. நம்ம வாழ்க்கையை நம்ம ஒப்புக்கொட சரணடையா விட்டால் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் செய்கிற காரியத்தை நாம் காண Okay, in முடியாது. book of Revelation it says, behold, I stand at the door and knocked. இங்கே வெளிப்படுத்தல் நம் புத்தகத்தில் வாசிக்கிறோம், இதோ வாசப்படியில் நின்று நான் கதவை Okay, தட்டுகிறேன். anyone who opens, யார் அதை திறக்கிறானோ okay, I will come in நான் உள்ளே and பிரவேசிப்பேன், dwell with him. அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன். Hallelujah. ஹல்லேலூயா. God doesn't force His way upon us. இங்கு கர்த்தர் அவருடைய வழியை நமக்குள்ளாக கட்டாயப்படுத்த மாட்டார். Okay, it is a surrender. அது நாம் ஒப்பு கொடுத்தல் குறிக்கிறது. That means we need to be willingly surrender our lives so that God can do His purpose and plan in us. அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையை நாம் சுயமாக ஒப்பு கொடுக்க தயாராக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய முடியும். Okay, that means willing to sacrifice everything in order to follow Christ. கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு நமக்குரிய எல்லாவற்றையும் நாம் இலக்க ஆயத்தமா இருக்க வேண்டும். Okay, in Mark chapter 8 verse 35 and 36, மார்க் 8 வசனம் 35 36, it says, whoever wants to save his life யார் நம்முடைய வாழ்க்கையை ரட்சிக்க வேண்டும் என்று விரும்புகிறானோ will lose it. அதை அவன் இழக்க கூடும். Okay, but whoever loses his life for me and for the gospel's sake என்னும் நிமித்தம் சுவிசேஷ நிமித்தம் தன் ஜீவனை கொடுக்கிறவன் will be saved. அவன் ரட்சிக்கப்படுவான். Hallelujah. Hallelujah. It may be contrary to what our understanding is. அப்படி என்றால் நம்முடைய புரிதலுக்கு அது எதிர்மாறாக இருக்கிறது. Okay, how can a person when he lose everything he can save? எப்படி ஒரு மனிதன் எல்லாத்தையும் இழந்து விட்டால் அவன் எப்படி ரட்சிக்கப்பட முடியும்? Hallelujah. So this morning, can cut off the echo please. So unless God have His way in our lives, we cannot fulfill His plan and purpose. அப்படி தேவனுடைய வழியில் நம்ம வாழ்க்கையில இல்லாவிட்டால் தேவனுடைய சித்தத்தை நம்ம வாழ்க்கையில அவர் செய்து முடிக்க முடியாது. Okay, that means we need to surrender. அப்படி என்றால் நாம் சரணடைய வேண்டும். Amen. What does surrender means? இங்கு சரணடைதல் அது ஒப்பு கொடுப்பது என்றால் என்ன? Okay, many of us when we hear the word surrender, we don't like. இங்க சரணடைதல் அல்லது ஒப்பு கொடுக்க என்ற வார்த்தை கேட்கும்போது அது நமக்கு பிடிக்காது. Okay, it implies losing. அது இழக்கிறதை அது காட்டுகிறது. Okay, that means I don't want to be a loser. நான் தோல்வியற்றவனா இருக்க விரும்பவில்லை. Okay, I don't want to be defeated in whatever I am going through. நான் கடந்து போகிற எதையும் நான் அங்க தோல்வி காண விரும்பவில்லை. Okay, but surrender is something that we need to do in order for God to work in our lives. ஆனாலும் இந்த சரணடைதல் என்று சொல்லும்போது தேவன் நம்ம வாழ்க்கையில செய்கிற ஒரு காரியமா இருக்கிறது. That means a total surrender. அப்படினா முற்றிலுமான ஒரு அர்ப்பணிப்பு. Just take example in 1 King chapter 20 verse 1 to 4. உதாரணத்துக்கு 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் வசனம் 1 இலிருந்து 4 நாம் பார்ப்போம் என்றால், Here the king of Syria இங்கே சீரியாவுடைய ராஜா attacked surrounded Samaria. இங்க சமாரியாவை முற்றுகை போட்டார். Okay, and he sent a word to King Ahab. இங்க ஆகாப் ராஜாவுக்கு ஒரு செய்தியை அனுப்பினார். In verse 3 he says, வசனம் 3ல பார்க்கலாம், thy silver and gold is mine, thy wife also and thy children, even the goods are mine. உன்னுடைய வெள்ளியும் உன்னுடைய பொன்னும் என்னுடையது, உன்னுடைய ஸ்திரீகளும் உன்னுடைய குமாரருக்குள் சமர்த்தரா இருக்கிறவர்களும் என்னுடையவர்கள் என்று சொன்னார். The king of Syria sent a word to Ahab. இங்கே சீரியாவுடைய ராஜா ஆகாப் ராஜாவுக்கு ஒரு செய்தியை அனுப்புகிறார். That means whatever you possess, whatever you have, it belongs to me. அப்படி என்றால் எதெல்லாம் நீ சுதந்திரத்தை கொண்டாயோ இது எனக்கு சொந்தம். Even your wife and your children. உம்முடைய பிள்ளைகளும் மனைவியும் கூட. And for that in verse 4, அது நிமித்தமாக வசனம் 4ல பார்க்கலாம், King Ahab replied. இங்கே ஆகாப் ராஜா இவ்வண்ணமாக பதிலளித்தார். He says, I am thine and all that I have is yours. நானும் எனக்கு உண்டான யாவும் உம்முடையவைகள் என்று சொல்லி அனுப்பினான். Hallelujah. Hallelujah. Amen. That means everything is yours now. அப்படி என்றால் எல்லாமே உமக்குரியது இப்பொழுது. What I possess doesn't belong to me. நான் சுதந்திரத்தை கொண்டது எதுவுமே எனக்கு சொந்தமல்ல. So it implies a total surrender. இது முற்றிலுமான ஒரு அர்ப்பணிப்பை இங்க காட்டுகிறது. Hallelujah. But in today's society,
ஆனா இன்றைக்குள்ள சமுதாயத்தில் நம்ம பார்ப்போம் என்றால் we are taught not to surrender. நம்ம சரணடைய நம்ம கூடாது என்று நம்ம கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறோம். Okay, we are taught to be a winner, நம்ம ஜெயிக்க தான் நம்ம கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறோம். succeed, அங்க ஜெயம் கொள்வதற்கு, to overcome. மேற்கொள்வதற்கு. All these are good. இது எல்லாமே நல்லதுதான். But in Christianity, ஆனா கிறிஸ்துவத்துல பார்ப்போம் if என்றால் we want God to reveal our true self, we need to surrender to Him. நம்முடைய மெய்யான சுயத்தை கர்த்தர் வெளிப்படுத்த வேண்டும் என்றால் நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். In order for God to raise us up, நம்மை கர்த்தர் உயர்த்த வேண்டும் என்றால் we need to surrender our total self to Him. நம்முடைய முழு சுயத்தையும் தேவனுக்கு ஒப்பு கொடுக்க That வேண்டும். means what, like the king Ahab said, இங்க ஆகாப் ராஜா சொன்ன விதமாக everything is yours. எல்லாமே உம்முடையது. Are we willing to surrender our lives today to Jesus? இன்றைக்கு இயேசுவிடத்தில் நம்முடைய முழு வாழ்க்கையும் ஒப்பு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறோமா? Okay, many times we sing the song. அநேக வேளையில் இந்த பாடலை நாம் பாடுவோம். Okay, all to Jesus I surrender. என்னுடைய எல்லா காரியத்தையும் இயேசுவிடத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். But do we truly mean what we sing? ஆனாலும் நம்ம பாடுறதை மெய்யாக அர்த்தம் புரிந்து பாடுகிறோமா? Hallelujah. In Romans chapter 12 verse 1, ரோமர் 12 அதிகாரம் வசனம் 1, okay, Paul talks beautifully about how we are to surrender ourselves. நம்ம எப்படி நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும் சொல்லி இங்க பவுல் அழகாக விவரித்து சொல்கிறார். Okay, in Romans chapter 12 verse 1. ரோமர் 12 அதிகாரம் வசனம் 1. Can we hear the reading? Therefore, I urge you, brothers and sisters, in view of God's mercy, to offer your body as a living sacrifice, holy and pleasing to God. This is your true and proper worship. Hallelujah. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. Hallelujah. That means Paul says, surrender yourself, present yourself as a living sacrifice to Him. இங்கு ஜீவ பலியாக அவரிடத்தில் ஒப்பு கொடுங்கன்னு சொல்லி பவுல் பேசுகிறார். Amen. It is an act of worship. இதுதான் ஒரு புத்தியுள்ள ஆராதனை. Okay, worship is not just singing songs and playing music. இங்க ஆராதனை சொல்லும்போது பாடலை பாடி இசை வாசிப்பது மாத்திரமல்ல. Okay, it is total surrender, total offering ourselves to God. அது முற்றிலுமான ஒரு அர்ப்பணிப்பு, முற்றிலுமாக தேவனிடத்தில் சரணடைவது. Okay, that is true worship. அதுதான் அது புத்தியுள்ள ஆராதனை, உண்மையான ஆராதனை. But today many of us we find it difficult to surrender ourselves. ஆனால் இன்றைக்கு அநேகர் நாம் இந்த சரணடைவதற்கு நம்ம கஷ்டப்படுகிறோம். Okay, there is always a contradiction between what God desires and what we desire. எப்பொழுதுமே ஆண்டவர் வாஞ்சிக்கிற காரியத்துக்கும் நாம் வாஞ்சிக்கிற காரியத்துக்கும் எதிர்மாறாக இருக்கிறது. Because sometimes what God desire may not be what I desire. காரணம் சில வேளைகளில் ஆண்டவர் எதை வாஞ்சிக்கிறாரோ அது என்னுடைய வாஞ்சியா இருக்காது. Okay, what my plan is and God's plan may be totally different. தேவனுடைய திட்டமும் என்னுடைய திட்டமும் முற்றிலுமாக வேறுபட்டு இருக்கும். And because of that we find it difficult to surrender ourselves. அது நிமித்தமாக நாம் ஒப்பு கொடுக்க சரணடைய கஷ்டப்படுகிறோம். Okay, we will always want to be on the driver's seat. நம்ம எல்லாரும் இந்த டிரைவர் வாகனம் ஓட்டுற அந்த இருக்கையிலே அமர விரும்புகிறோம். Because there you can decide where you want to turn left or right. காரணம் என்னவென்றால் நீங்க அதை தீர்மானம் செய்யலாம், இடதுபுறமோ வலதுபுறமோ எங்க போக வேண்டும். We can control our lives. நம்ம வாழ்க்கை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருக்க முடியும். Okay, that is the position many of us likes to be. இந்த நிலையை தான் அநேகர் இருக்க விரும்புகிறார்கள். Okay, but in order for God to work in us, ஆனாலும் கர்த்தர் நமக்குள்ள கிரியை செய்ய வேண்டும் என்றால் we need to totally surrender. முற்றிலுமாக சரணடைய வேண்டும். It is not defeat. அது தோல்வி அல்ல. It's not that we cannot. நம்ம முடியாது என்று சொல்வது அல்ல. Okay, but it's surrender out of love to God. ஆனாலும் அன்பின் அடிப்பிலே தேவனுக்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். Surrender out of willingness to God. மனமுகர்ந்து தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். Hallelujah. Why we find it difficult to surrender? ஏன் இன்றைக்கு ஒப்பு கொடுப்பதற்கு நாம் கஷ்டப்படுகிறோம்? Okay, if I ask you, நான் உங்களை கேட்பேன் என்றால் okay, why is it difficult for you to surrender? ஏன் ஒப்பு கொடுப்பதற்கு உங்களுக்கு கடினமா இருக்கிறது? Okay, you are facing a situation. இங்க ஒரு சூழ்நிலையை சந்திக்கிறீங்க. Okay, can you trust God with that situation? அந்த சூழ்நிலையிலே கடவுளை உங்களால நம்ப முடியுமா? Why is it difficult? ஏன் கடினம்? Maybe you need a certain amount of money. ஒருவேளை உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பண தொகை இருக்க வேண்டும். Okay, what do? என்ன செய்வீர்கள்? சொல்லுங்களே. பணம். Okay, you don't have any needs? உங்களுக்கு எந்த தேவையும் இல்லையா? What do? என்ன செய்வோம்? Okay, as much as we can, we try to work it out ourselves. எவ்வளவுக்கு முடியுமோ அவளுக்கு அதிகமாக நம்ம சுயமாக முயற்சி செய்வோம். We try our level best. நம்ம எவ்வளவு முடியுமோ அவ்வளவு முயற்சி செய்வோம். Why?
ஏன்? Because there is a certain fear in each and every one of us. காரணம் என்னவென்றால் நம்ம ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு விதமான பயம் அங்கு ஆட்கொண்டிருக்கிறது. Okay, can I trust God with this? இந்த காரியத்துல என்னால் கடவுளை நம்ப முடியுமா? There is a fear within us. நமக்குள்ள அந்த பயம் இருக்கிறது. Can God manage this problem? இந்த பிரச்சனையை கர்த்தர் சரி செய்ய முடியுமா? Can God take control of this situation? இந்த சூழ்நிலையை கர்த்தர் கையாள முடியுமா? So what we do? We try to do our level best to manage that situation. நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த சூழ்நிலையை சமாளிக்க நம்ம சுயமாக காரியங்களை நாம் செய்ய முயற்சிப்போம். Hallelujah. So fear keeps us from surrendering ourselves to God. ஆதலால் இங்கு நாம் பார்க்கிறோம் இந்த பயமானது தேவனிடத்தில் சரணடைய விடாமல் தடை பண்ணுகிறது. But when we begin to love God even more, இன்னும் அதிகமாக நீங்கள் கடவுளை நேசிக்கும் பொழுது we will begin to surrender our lives to Him. நம்முடைய வாழ்க்கையை அவரிடத்தில் நாம் சரணடைவோம். Hallelujah. Hallelujah. Okay, in 1 John chapter 4 verse 18, 1 யோவான் 4:18 பார்க்கலாம். it says perfect love drives out fear. இங்க பார்க்கிறோம் பூரண அன்பு எல்லா பயங்களை புறம்பே தள்ளும் என்று. So when we begin to love God, இங்க தேவனை அதிகமாக நேசிக்கும் பொழுது we will not fear of the situation. சூழ்நிலை கண்டு நாம் பயப்பட We மாட்டோம். will not fear of the things that are happening in our lives, நம்ம வாழ்க்கையில் நடக்கிற காரியத்தை குறித்து பயப்பட மாட்டோம். because we know that God is able to take control of the situation. காரணம் நமக்கு தெரியும் அந்த சூழ்நிலையை கர்த்தரால செய்து முடிக்க முடியும். So the more that we realize that God loves us, அதிகமாக நாம் எப்போது உணர்வு ஆண்டவர் வாழ்க்கையில கிரியை செய்ய முடியும் என்று, okay, the more easy for us to surrender. அவ்வளவு எளிதிலே அவருக்கு நாம் சரணடைய முடியும். Hallelujah. ஹல்லேலூயா. Amen. How do you know God loves you? எப்படி உங்களுக்கு தெரியும் கர்த்தர் உங்களை நேசிக்கிறார் என்று? Does God love you? கர்த்தர் உங்களை நேசிக்கிறாரா? பக்கத்துல உள்ள பாருங்க. Does God love you? கர்த்தர் உங்களை நேசிக்கிறாரா? How do you know that God loves us? கர்த்தர் நம்மை நேசிக்கிறார் என்று எப்படி உங்களுக்கு தெரியும்? John 3:16 says what? யோவான் 3:16 என்ன சொல்லுகிறது? For God so loved the world that he gave his one and only begotten son for us. கடவுளை உலகத்தை அவ்வளவாய் அன்பு கூர்ந்தனால தன் ஒரே குமாரனான இயேசு கிறிஸ்துவுக்கு பூமியில கொடுத்தார். Hallelujah. ஹல்லேலூயா. Amen. In John chapter 15 verse 13, யோவான் 15:13 பார்க்கலாம். it says there's no greater love has no one than this, that he was willing to lay down his life for his friends. இதை காட்டிலும் பிரதான அன்பு ஒன்றுமில்லை, அவர் தம்மை தாமே வெறுமையாக்கி சிலுவையிலே அங்கே ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கலாம். Hallelujah. Hallelujah. So God didn't hold back anything. He was even willing to sacrifice his son for you and me. இங்கே ஆண்டவர் அவருக்காக எதுவும் வைத்துக்கொள்ள உங்களுக்காகவும் எனக்காகவும் தம்மை தன் குமாரனே அங்கே சிலுவையில் அவர் ஒப்பு So கொடுத்தார். when we realize how much God loves us, அப்படி நம் கடவுள் எவ்வளவு அதிகமாக நம்ம நேசிக்கிறார் என்று நம்ம உணரும் பொழுது it will prompt us to even to surrender ourselves to him. அது நம்மளை உற்சாகப்படுத்தி நம்மளை தூண்டி இன்னும் தேவனை அதிகமாக நேசிப்பதற்கு வழிநடத்தும். Hallelujah. ஹல்லேலூயா. So today the question that we need to ask ourselves, இன்றைக்கு நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு கேள்வி, can I trust God to manage my life? என்னோட வாழ்க்கையை கையாளுவதற்கு தேவனை நான் நம்ப முடியுமா? நம்பலாமா? Can you trust God? தேவனை நம்ப முடியுமா? Because unless we trust God, we cannot surrender our lives. தேவனை நம்பினால் ஒழிய நம் வாழ்க்கையை தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்க முடியாது. Amen. Hallelujah. Hallelujah. Secondly, why we find it difficult is because of pride within us. இங்க இரண்டாவது காரியம் ஏன் நாம் சரணடைய கடினமா இருக்குது என்றால் இங்க பெருமை. Okay, that means I can do. அப்படி என்றால் என்னால செய்ய முடியும். Here why I need God. ஏன் எனக்கு தேவன் தேவை? Okay, I have money, why I need God. எனக்கு பணம் இருக்கிறது, ஏன் எனக்கு கடவுள் தேவை? Okay, I have everything in life, why I need God. என் வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே இருக்குது, ஏன் எனக்கு ஆண்டவர் தேவை? Hallelujah. We are still trying to give orders. இன்னும் நாம் அந்த கட்டளைகளை நாம் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறோம். Okay, we try to manage our lives according to what we desires. நம்ம என்ன வாஞ்சிக்கிறோமோ அதன் அடிப்படையில் நம்ம காரியங்களை செய்ய முயற்சிக்கிறோம். And sometimes what we do interferes with what God is trying to do in our lives. சில வேளைகளில் நம்ம செய்கிறதான காரியங்கள் தேவனுடைய செய்கிற காரியத்திற்கு அது தடையாக இருக்கிறது. Hallelujah. Because his ways are higher.
காரணம் அவருடைய வழிகள் உன்னதமானது, His thoughts are higher. அவருடைய சிந்தனை உன்னதமானது. So when we begin to do things according to what we feel right or what we feel is good, நமக்கு எது சரியா இருக்குதோ அது நல்லதா இருக்குதோ அதை நாம் செய்ய தொடங்கும் பொழுது sometimes it may not be seems good in God's eyes. சில வேளையில கர்த்தருடைய பார்வைக்கு அது நல்லதா இருக்காது. So we need to surrender to His will. ஆதலால் அவருடைய சித்தத்திற்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். Okay, A.W. Tozer, he says this. A.W. தோசர் என்று சொல்லுவார் இவ்விதமாக கூறினார். Okay, the reason why many are still troubled, ஏன் இன்னும் அநேக ஜனங்கள் அங்கு போராடி கொண்டிருக்கிறார்கள் என்றால், because still seeking, still making little forward progress, ஏனென்றால் பதத்தத்தோடும் இன்னும் முயற்சிப்பதற்கு சில காரியங்களை தேடி கொண்டிருக்கிறார்கள். because they haven't come to the end of themselves. காரணம் இன்னும் அவர்கள் தங்கள் முடிவுக்கு சரியாக வந்து சேரவில்லை. That means they're not willing to surrender. அப்படி என்றால் அங்கு சரணடைவதற்கு அவர்கள் முன் வரவில்லை. Okay, I'm trying to manage. என்னால அதை முயற்சி செய்து முடிக்க I முடியும், can do. என்னால செய்ய முடியும். So when we have this attitude, இவ்விதமான தன்மை நமக்குள்ள இருக்கும் பொழுது okay, we will find it difficult to surrender. ஒப்பு கொடுப்பதற்கு அது நம்ம கடினமா இருக்கும். Okay, my life, I know how to manage it. I know how to go forward. என்னோட வாழ்க்கை எனக்கு எப்படி கையாளுவது தெரியும், எப்படி முன் செல்வது என்று தெரியும். And sometimes when we have this attitude, இந்த விதமான தன்மைகள் சில வேளை நமக்குள்ள இருக்கும் பொழுது okay, we become like God of our lives. நம்ம வாழ்க்கையில நாமளே கடவுளாய் மாறி விடுவோம். Amen. I don't need God. I know everything. எனக்கு எல்லாமே தெரியும், கடவுள் எனக்கு தேவையில்லை. Hallelujah. But we need to understand that we are human. நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் மனிதர்கள், We are not God. நாம் தேவன் அல்ல. We can never be God நம்ம தேவனால இருக்கவே முடியாது. because we are just a human காரணம் created by Him. நம் சாதாரண மனிதர்கள், அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட ஜனங்கள். He is the creator and we are the creation. அவர்தான் சிருஷ்டிகர்த்தர், நம் சிருஷ்டி படைப்பாளர். He is the potter and we are the clay. அவர்தான் அங்கு நாம் களிமண், அவர்தான் அந்த குயவனாய் இருக்கிறார். Hallelujah. ஹல்லேலூயா. A clay cannot command the potter to do what he wants. இங்கு களிமண்ணானது நான் என்னை இவ்வளவாக நீ வணைய வேண்டும் சொல்லி அந்த குயவனிடத்தில் கட்டளை கொடுக்க முடியாது. Unless the clay surrender itself to the hands of the working of the potter, இந்த களிமண் மனமுக வந்து அந்த குயவனோட கரத்தை தன்னை ஒப்பு கொடுத்தால் ஒழிய okay, it cannot have a beautiful things as an end product. அங்க இறுதியில் ஒரு அழகான ஒரு பாத்திரமாக ஒரு காரியமாக உருவாக முடியாது. Okay, in the same way, அதே விதமாகத்தான் unless we surrender our lives to Him, நம்ம வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுத்தால் ஒழிய God cannot finish His work in us. கர்த்தர் நம்ம வாழ்க்கையில அவர் செய்ய காரியத்தை செய்து முடிக்க முடியாது. Hallelujah. ஹல்லேலூயா. We need to realize there is a plan and purpose of God in each and every one of our lives. நாம் உணர வேண்டும், ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய சித்தம் திட்டத்தை வைத்திருக்கிறார். Okay, he knows what He has created us for. நம்ம எதற்காக படைத்தார் என்று அவருக்கு தெரியும். In order to fulfill that plan and purpose, அந்த திட்டத்தின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு we need to surrender ourselves. நம்மை நாம் சரணடைய வேண்டும். Hallelujah. ஹல்லேலூயா. Amen. So unless we surrender, God cannot fulfill His plan and purpose in life. நாம் சரணடையா விட்டால் ஒழிய கர்த்தர் அவருடைய திட்டத்தின் சித்தத்தை நிறைவேற்ற முடியாது. Hallelujah. ஹல்லேலூயா. So the more we surrender to God, எவ்வளவுக்கு அதிகமாக தேவனிடத்தில் நாம் சரணடைகிறோமோ the more we become what truly God wants us to be. அவ்வளவுக்கு அதிகமாக தேவன் நாம் எவ்வளமாக இருக்க விரும்புகிறாரோ அவ்விதமாய் மாறுவோம். Hallelujah. That means when Hallelujah. we surrender and trusting God and giving my life to Him. அப்படி என்றால் நாம் சரணடைந்து நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறோம் அவரிடத்துல. Okay, when you take your car to the workshop, இந்த உங்களுடைய வாகனத்தை நீங்க ஒர்க் ஷாப்புக்கு எடுத்துட்டு போனீங்கன்னா what you will do? என்ன செய்வீர்கள்? After handing over the key, what you will do? அந்த சாவியை கொடுத்துட்டு பிறகு நீங்க என்ன செய்வீங்க? How many of you have cars at home? வீட்டில் எத்தனை பேர் வாகனத்தை வச்சிருக்கீங்க? We pray that more people buy cars this year. இந்த வருடத்தில் அநேகர் வாகனம் ஓட்டுவோம்னு சொல்லி ஜெபிப்போம். Okay, what we do, we hand over the key and we go to the cafeteria, or we go have a cup of tea, coffee, just relax ourselves. நம்ம என்ன செய்யும் சொன்னா அந்த சாவியை அந்த அந்த உரிமையாளரிடத்தில் கொடுத்து விட்டு போய் டீ குடிக்குவோம், இல்லை ஒரு சாப்பாடை சாப்பிடுவோம், நம்ம போய் விடுவோம். Why? ஏன்? Because we know we sent to a proper mechanic and he knows how to handle the car. காரணம் நமக்கு தெரியும், ஒரு சரியான மெக்கானிக்கில் எனக்கு காடியை கொடுத்துருக்கேன், அதை எப்படி சரி செய்ய வேண்டும் என்று அவருக்கு தெரியும். Okay, do you worry? அதை குறித்து கவலைப்படுவீங்களா? Do we go and see what is he doing? போயிட்டு நீங்கள் என்ன செய்யலான்னு சொல்லி நீங்கள் போய் பார்த்துக்கிட்டே இருப்பீங்களா? No. இல்லை. But for God to work in our lives, so much of interruption from us. ஆனாலும் கர்த்தருடைய வாழ்க்கையில் கிரியை செய்வதற்கு அநேக தொந்தரவுகள் இருக்கிறது. Okay,
because I want this to be happen in my life. காரணம் இது என் வாழ்க்கையில நடக்க வேண்டும். But in order for God to do His work, we need to surrender. ஆனாலும் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில கிரியை செய்ய வேண்டும் என்றால் நாம் ஒரு சரணடைய வேண்டும். Hallelujah. ஹல்லேலூயா. God will truly raise you up. கர்த்தர் மெய்யாகவே உங்களை எழும்ப பண்ணுவார். But in order for God to raise us up, கர்த்தர் உங்களை எழும்ப பண்ண வேண்டும் என்றால் we need to surrender for Him to work in us. நமக்குள்ள கிரியை செய்ய நாம் சரணடைய வேண்டும். Hallelujah. Hallelujah. But many of us, what we do, we find it difficult to allow God to work in our lives. ஆனாலும் அநேகர் நம்ம என்ன செய்கிறோம் சொன்னா கர்த்தர் நம்ம வாழ்க்கையில கிரியை செய்ய நம்ம ஒப்பு கொடுக்க மாட்டோம். Hallelujah. I have my desires. எனக்கு சொந்த வாஞ்சை இருக்கிறது. Okay, I want to marry this girl. இந்த பெண்ணை நான் திருமணம் செய்ய Or I want to விரும்புகிறேன். marry this boy. இந்த ஆண் மகனை நான் திருமணம் செய்ய Because விரும்புகிறேன். I like. காரணம் எனக்கு பிடிச்சிருக்கு. But do we seek God's will in that purpose? ஆனாலும் அந்த நோக்கத்துக்குள்ள கர்த்தருடைய சித்தத்துக்காக நாம் தேடுகிறோமா? Or do we see whether God's characteristic or God's condition is there in that marriage? அந்த திருமணத்துல தேவனுடைய தன்மைகள் தேவனுடைய குணாதிசயங்கள் எந்த ரீதியிலாவது இருக்குதா என்று நாம் கவனித்திருக்கிறோமா? So can we trust God with our future? நம்முடைய வருங்காலத்தை குறித்து தேவனை நான் நம்பி இருக்கிறோமா? That means we trust God that God will bring a perfect life partner for us. அப்படி என்றால் நாம் தேவனை நம்பி இருக்கிறோம். காரணம் தேவன் சரியான ஒரு வாழ்க்கை துணையை என்னோட வாழ்க்கையில கொண்டு வருவார் என்று. But many times what we do, அநேக வேளையில நம்ம என்ன செய்வோம்? we choose according to our desires. நம்முடைய சொந்த விருப்பத்தின் அடிப்படையில் நம்ம தேர்ந்தெடுப்போம். Then what will happen? அது பிறகு என்ன நடக்கும்? Okay, after marriage 1 year, 2 years, problem, struggle. திருமணத்துக்கு பிறகு 1 வருஷம் 2 வருஷத்துக்கு திருமணத்துல பிரச்சனை. Okay, sometimes when we want to please God or when surrender to in God's will, இங்கே சில வேளையில கர்த்தரை பிரியப்படுத்த அவருடைய திட்டத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்க விரும்பும்போது it may not be according to our desires. அது சில வேளையில நம்ம சொந்த விருப்பத்தின் அடிப்படையில் இருக்காது. I just tell you in secret. Maybe I have not shared this before. இது காரியத்தை இதுக்கு முன்பாக நான் உங்ககிட்ட சொல்லியிருக்க மாட்டேன். Okay, I am married with Pastor Kumari for 23 years. கடந்த 23 வருடங்களாக நான் பாசகுமாரியை திருமணம் செய்தேன். Okay, my choice of the wife to be was totally different. என்னுடைய சிந்தனை என்னுடைய விருப்பம் மனைவென்று சொல்லும்போது முற்றிலும் மாறப்பட்டது. Okay, I like a long hair. எனக்கு நீட்டு முடி தான் Okay, பிடிக்கும். whatever I like is opposite of what I see in her. எனக்கு எதெல்லாம் பிடிச்சிருந்ததோ அவங்களை பார்க்கும்போது அது எதிர்மாறாக தான் இருந்தது. And last time she had a very short hair. அன்னைக்கு முந்தைய நாட்களை பார்த்தோம்னா கட்ட முடி தான் வச்சிருந்தாங்க. So nothing attractive about her. அவங்களை குறித்து எதுவுமே என்னை ஈர்க்கவில்லை. I come to church, I see her many times often. சபைக்கு நான் வந்திருக்கிறேன், அநேக முறை அவங்களை பார்த்திருக்கிறேன். Okay, so there was nothing or chemical connection between both of us. ரெண்டு பேருக்கும் எந்த ரீதியிலும் ஒரு இணைப்போ ஒரு தொடர்போ எந்த நிலையிலும் உருவாகவே இல்லை. But one thing that happened. ஆனா ஒரு காரியம் நடந்தது. One day God says, I was passing by the office. ஒரு நாள் இந்த ஆபீஸ்ல நான் கடந்து போகும் பொழுது I think it's 4C Jalan Hanglikyu. 4C அங்கிலேக்கில இருந்தோம் அப்பொழுது. And there was a voice within me says, this is the right person. If you miss, you will miss what I have for you. எனக்கு ஒரு சத்தம் எனக்குள்ள அப்படியே கேக்குது, இதுதான் உனக்கு சரியான வாழ்க்கை துணை, இதை நீங்க தவிர்த்திட்டீங்கன்னா தவிர்த்தது தான் அப்படின்னு So I was struggling with it because it is opposite of what I desire. அந்த காரியத்தை குறித்து நான் போராடினேன், காரணம் என்னுடைய விருப்பத்திற்கு எதிர்மாறாக இருந்த நிமித்தம். So 1 year passed, 2 year passed. ஒரு வருடம் 2 வருடம் முடிந்தது. And the urge began to become strong. That means God was convicting and the desire began to become stronger. அந்த வாஞ்சியானது எனக்குள்ள அதிகரித்தது. அதன் பிறகு கர்த்தர் எனக்குள்ள உணர்த்த ஆரம்பித்தார். So what I did was went for a 40 days of fasting. நான் என்ன செய்தேன்னு சொன்னா 40 நாள் உபவாசத்துல கடந்து போனேன். Lord, don't want to do what I desire. I want to do what you please. ஆண்டவரே, எனக்கு விருப்பமானதை நான் செய்ய விரும்பவில்லை, உமக்கு எது விருப்பமோ அதை நான் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று So சொன்னேன். if it is your will, then I am willing to surrender. அப்படி இது உம்முடைய சித்தமா இருந்தால் நான் ஒப்புக் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறேன். And after the prayer, ஜெபத்திற்கு பிறகு I went for confirmation. நான் ஒரு உறுதிப்படுத்தலுக்காக போனேன். 1 person, 2 person. ஒரு நபர், 2 நபர். And the last person when I prayed, கடைசி நபர் அவர் குடுத்தல் ஜெபிக்கும் பொழுது he says tomorrow, he was in a convention. நம்ம கன்வென்ஷன்ல இருந்தோம். He says tomorrow morning I will give you a sign on the sky. நாளை காலையிலே வானத்தில் ஒரு அடையாளத்தை உனக்கு காண்பிப்பேன் என்று சொன்னார். And truly tomorrow morning when we went after breakfast went out.
மெய்யாகவே மறுநாள் காலையில் இந்த காலை உணவு பிறகு வெளியே போனோம். There was a sign in the sky. வானத்தில் ஒரு அடையாளத்தை பார்த்தோம். And it's not an usual rainbow, but a different rainbow. அது சாதாரணமாக இருக்கிற ஒரு வானவில் அல்ல, ஆனால் ஒரு வித்தியாசமாக இருந்தது. Hallelujah. And it confirms what God wants. அந்த இடத்துல ஆண்டவர் எதை விரும்புகிறாரோ அந்த இடத்துல அவர் உறுதிப்படுத்தினார். So, because God has confirmed what I did, I need to surrender. இந்த காரியத்தின் குறித்து கர்த்தர் எனக்கு உறுதிப்படுத்தினால அந்த காரியத்துக்கு நான் அர்ப்பணித்தேன். Hallelujah. ஹல்லேலூயா. And when we begin to surrender, God will begin to bless. இங்கே நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். Hallelujah. Hallelujah. So, surrender talks about obedience. இங்கே சரணடைதல் சொல்லும் பொழுது கீழ்ப்படிதலை காட்டுகிறது. Okay, when we say yes, Lord, ஆம் ஆண்டவரே என்று நாம் சொல்லும் பொழுது, for whatever you ask us to do, நீ எதெல்லாம் என்னை செய்ய சொல்ல விரும்புகிறீரோ, we are saying, Lord, I obey. ஆண்டவரே நான் கீழ்ப்படுகிறேன். There are things in your life that God is requesting you to follow, requesting to do. உங்க வாழ்க்கையில் இருக்கிற ஒரு சில காரியத்தை ஆண்டவர் விரும்புகிற விதமாக உங்களை செய்ய அவர் வாஞ்சிக்கிறார். There are things in life that God want you to change. உங்க வாழ்க்கையில் இருக்கிற ஒரு சில காரியத்தை மாற்றி அமைக்கும்படியாக அவர் விரும்புகிறார். There are certain ways we have gone halfway through. ஒரு சில வாழ்க்கையில தேவன் பாதி வழியில வந்துட்டார். Okay, we have gone halfway. நம்ம பாதி வழியில போய்விட்டோம். But God says it's now time to make a U-turn. ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார், நீங்க இதுதான் நேரம், யூ டர்ன் பண்ணி வாங்க, திரும்பி வாங்க. There's something that we need to do regarding our choices of life. நம்முடைய வாழ்க்கையின் தேர்ந்தெடுப்பின் அடிப்படையில் இந்த காலகட்டத்தில் ஒரு காரியம் செய்ய வேண்டும். Maybe we have chosen something. ஒருவேளை நீங்க ஒரு காரியத்தை தேர்ந்தெடுத்து விட்டீர்கள். If it is not God's will, அது அப்படி தேவனுடைய சித்தமா இல்லாவிட்டால் it's not too late to change. அது மாற்றி அமைப்பதற்கு இன்னும் தாமதம் ஆகவில்லை. Hallelujah. ஹல்லேலூயா. Surrender means obedience. இங்கே சரணடைய என்று சொல்லும் பொழுது அங்கு கீழ்ப்படிவது. When we obey God's commandment, தேவனுடைய கட்டளைக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது we will begin to see God begin to raise us up. கர்த்தர் நம்மை உயர்த்துவதை நாம் பார்க்க முடியும். Hallelujah. ஹல்லேலூயா. Let's read Luke chapter 5 verse 5. லூக்கா 5 அதிகாரம் வசனம் 5 நாம் வாசிப்போமாக. Simon answered, Master, we've worked hard all night and haven't caught anything, but because you say so, I will let down the nets. அதற்கு சீமோன், ஐயரே, இரா முழுதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். Here Simon was a fisherman. இங்கே சீமோன் ஒரு மீனவனாக இருந்தார். He knows exactly what type of fish to catch in which area. எந்த பகுதியில் எந்த விதமான மீன்களை பிடிக்க முடியும் அவருக்கு தெரியும். He knows everything about fishing. இங்கே மீன் பிடிக்கிறதை குறித்து எல்லாமே அவருக்கு தெரியும். Okay, what he says, அவர் என்ன சொன்னார் என்றால், Jesus went into the boat, he says, cast your net. இங்கே இயேசு அவர் படகுல ஏறின பிறகு வலையை வீசு என்று சொன்னார். Okay, this is what Simon answered. இதுதான் அங்கே சீமோன் பதில் அளிக்கிறார். He says, Master, we have toiled all night long. ஐயரே, இரா முழுதும் நாங்கள் பிரயாசப்பட்டு விட்டோம். You believe it or not? Believe me, I am a fisherman. I know what I'm doing. நான் சொல்றதை நீங்க நம்புங்க. நான் ஒரு மீனவன், நான் என்ன செய்யறோம் என்று எங்களுக்கு தெரியும். So we tried all night long. இரவு முழுதும் நாங்கள் பிரயாசம் பண்ண விட்டோம். But we caught nothing. ஆனா எதுவுமே அகப்படவில்லை. He didn't stop there. அங்கே அவர் நிறுத்தவில்லை. Maybe you have tried everything in your capacity. ஒருவேளை உங்களால முடிந்த அளவுக்கு நீங்க எல்லாமே முயற்சி செஞ்சிருக்கலாம். But God is asking you to do something else today. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களிடத்தில் ஒரு காரியத்தை செய்ய சொல்கிறார். What Jesus says? இயேசு என்ன சொன்னார்? What was the answer Peter gave Jesus? எவ்விதமான பதிலை இங்கே சீமோன் இயேசுவிடத்தில் கூறுகிறார்? We have toiled all night long. இரவு முழுதும் நாங்கள் பிரயாசப்பட்டு விட்டோம். He says, nevertheless. அங்கு ஒன்றும் அகப்படவில்லை. Okay, nevertheless, because of your word, I will do it again. ஆகிலும் மீண்டுமாக உம்முடைய வார்த்தையின்படி செய்கிறேன் என்று சொன்னார். He talks about obedience here. இங்கே கீழ்ப்படிதலை குறித்து காட்டுகிறது. Maybe you have tried so many things in our lives. ஒருவேளை உங்க வாழ்க்கையில अनेक காரியங்களை நீங்கள் முயற்சி செஞ்சிருக்கலாம். But God is asking you to do something today. ஆனா இன்றைக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை உங்களுக்கு செய்ய சொல்கிறார். And if we hear his voice and begin to obey his commandments, அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவர் கட்டளைக்கு நீங்கள் கீழ்ப்படிவீர்கள் என்றால் our nets will be full. நம்முடைய வலை அங்கு நிரம்பும். Hallelujah. 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 It doesn't matter how many years you have been Christians. எவ்வளவு வருடங்களாக நீ கிறிஸ்தவர் என்று சொல்வது அது பரவாயில்லை. It doesn't matter what you have done so far. இதுவரைக்கும் என்ன காரியங்கள் செய்தீங்க அதை குறித்து பரவாயில்லை. But today God is asking,
lend me your ears. ஆனாலும் இன்றைக்கு கர்த்தர் உங்கள் செவிகளை எனக்கு கொடுங்க என்று கேட்கிறார். I'm telling you something. உங்களிடத்தில் ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். So when we listen to him and begin to obey him, அவருடைய வார்த்தை கேட்டு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது nets will be full. இங்கே வலைகள் நிரம்பும். Hallelujah. ஹல்லேலூயா. Sometimes it will be difficult. சில வேளை அது கடினமா இருக்கும். Okay, if you are fisherman, what you will do? நீங்க மீனவரா இருப்பீர்கள் என்றால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? Jesus was a carpenter. இங்கே இயேசு கிறிஸ்து ஒரு தச்சனா இருந்தார். Peter was originally, okay, pakka fisherman. பேதுரு பார்க்கும் பொழுது அவர் மீன் பிடிக்கிறவரில் சிறந்தவர். Okay, Peter could have told Jesus, Jesus, what do you know about fishing? இங்கே பேதுரு இயேசுகிட்ட சொல்லிக்கலாம், மீன் பிடிக்கிறது குறித்து உங்களுக்கு என்ன தெரியும்? I'm a fisherman. நான் ஒரு மீனவன். Okay, I know everything. எனக்கு எல்லாமே தெரியும். But what he did? ஆனா என்ன செய்தார்? I've tried everything, but because you said so, I will cast the net once again. என்னால முடிந்த அளவுக்கு பிரயாசப்பட்டு விட்டேன், ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். So when we surrender, what we are doing is we are being obedient to God. இங்கே நாம் சரணடைதன் மூலமாக நாம் என்ன செய்கிறோம் என்றால் தேவனுக்கு நாம் கீழ்ப்படுகிறோம். Okay, are we being obedient to the commandment of God in our lives? நம்ம வாழ்க்கையில தேவனுடைய கட்டளைகளுக்கு நம்ம இன்றைக்கு கீழ்ப்படுகிறோமா? Okay, another aspect of surrendering is trust. இன்னொரு வாழ்க்கையின் இன்னொரு காரியம் என்னவென்றால் நம்பிக்கை. That means I surrender because I trust God. அவரை நான் நம்புவது நிமித்தமாக நான் சரணடைகிறேன். Will you send your children with some a stranger? இங்க ஒரு அந்நியரோடு கூட உங்களுடைய பிள்ளைகளை நீங்க அனுப்புவீங்களா? Huh? Will you send or not? அனுப்புவீங்களா? Why? ஏன்? Because you don't trust that person. காரணம் அந்த நபரை நீங்க நம்பவில்லை. Amen. In Genesis chapter 12 verse 1, ஆதியாகமம் 12:1 பார்க்கிறோம். okay, we see God called Abraham. இங்க ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார். He says, leave everything, எல்லாம் விட்டு கடந்து வா. okay, and go to the place I will take you. நான் அனுப்புகிற தேசத்திற்கு நீ போ என்று சொன்னார். Hallelujah. He did not know where God is leading him, கர்த்தர் எங்கு கொண்டு செல்ல அவருக்கு தெரியாது. but he surrendered his will to God. ஆனாலும் அவருடைய சித்தத்தை தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தார். Because he surrendered, அவர் சரணடைந்த நிமித்தமாக he became the father of faith. அங்கு விசுவாசன் தந்தை என்று அவருக்கு பேர் உண்டானது. Hallelujah. ஹல்லேலூயா. So see, can see so many people in the scriptures, வசனத்துல பார்க்கலாம் அநேக ஜனங்கள் அங்கு இருக்கிறார்கள். because they surrendered themselves, அவர்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த நிமித்தமாக God began to lift them up. கர்த்தர் அவர்களை உயர்த்த தொடங்கினார். Okay, Abraham followed God without knowing where he was going. ஆபிரகாம் எங்கு போகிறான் என்று தெரியாத வண்ணமாகவே அங்கு ஆண்டவரை We பின்பற்றினார். know about Hannah. அன்னாளை குறித்து தெரியும். She waited for God's perfect timing அவர் தேவனுடைய சரியான நேரத்திற்காக காத்திருந்தாள். to receive a child. ஒரு பிள்ளையை பெற்றுக்கொள்ளும்படியாக. It can be tomorrow, it can be 5 years, 10 years, she did not know. இங்கு நாளைக்கோ இல்ல 5 வருடம் 10 வருடமோ எதுவுமே தெரியாது. But she was willing to surrender. ஆனாலும் அங்கு சரணடைய தயாராக இருந்தாள். Hallelujah. Hallelujah. When I see the mother of Jesus, இயேசுடைய தாயாரை பார்க்கும் பொழுது because she surrendered herself அவள் தன்னையே அர்ப்பணித்த நிமித்தமாக to become a vessel for God, தேவனுக்கு ஒரு பாத்திரமாக மாறுவதற்கு okay, a miracle began to happen அங்கு ஒரு அற்புதம் நடந்தது. without noting how. எப்படி என்று தெரியாத வண்ணமாகவே. So sometimes we do not know what God is doing in our lives, சில வேளையிலே கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்கிறார் என்று நமக்கு தெரியாது. but we obediently trust him. ஆனாலும் கீழ்ப்படிதலோடு கூட அவரை நம்பும் பொழுது He will bring us, he will guide us, he will lead us into the perfect plan. அங்கு அவருடைய சரியான திட்டத்திற்கும் நம்மை சரியாக வழி நடத்தி செல்வார். All of us know the life of Joseph. எல்லாருக்கும் தெரியும் யோசேப்புடைய வாழ்க்கை. He had a dream, அவருக்கு ஒரு சொப்பனம் இருந்தது. okay, that means all his brothers, like, okay, bowing down to him, worship him. அப்படி என்றால் தன்னை எல்லா மற்ற சகோதரர்கள் அவருக்கு முன்பாக வணங்க வேண்டும் என்று. But did that happen immediately? அது உடனடியாக நடந்ததா? No. இல்லை. He went through so many trials, he went through so many persecution. அநேக உபத்திரங்கள் பாடுகளுக்குள்ள அவர் கடந்து சென்றார். But in every situation Joseph surrendered his life, trusted in him. நாம் பார்க்கிறோம் ஒவ்வொரு சூழலிலும் இங்கே யோசேப்பு தேவனிடத்தில் சரணடைந்து ஒப்பு கொடுத்தார். Hallelujah. Hallelujah. So when we begin to trust and surrender our lives, நாம் தேவனை சரணடைந்து ஒப்பு கொடுக்கும் பொழுது okay, God will continue to lift us up. தேவன் தொடர்ந்து நம்மை உயர்த்துவார். Okay, because Joseph surrendered, he became the number 2 person in Egypt.
இங்கே யோசேப்பு சரணடைந்த நிமித்தமாக எகிப்திலே இரண்டாவது உயர்ந்த மனிதனாக கர்த்தர் வைத்தார். Okay, one of the best example of surrender is Jesus Christ. இங்கே ஒரு சிறந்த ஒரு உதாரணம் யார் என்றால் இயேசு கிறிஸ்து தான். Okay, in Mark chapter 14 verse 36. மார்க் 14:36 பார்க்கலாம். And begged him to let the sick just touch the edge of his cloak, and all who touched it were healed. அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். தொட்ட யாவரும் சுஸ்தமானார்கள். Mark 14:36. Mark chapter 14 verse 36. Okay, here Jesus prayed, take this cup away from me. இங்கே இயேசு ஜெபிக்கிறார், இந்த பாத்திரத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும். Lord, it's my will, if possible, I don't want to go through this cross. ஆண்டவரே, உங்களுக்கு சித்தமானால் இந்த காரியத்தை நான் கடந்து போக விரும்பவில்லை. But what did Jesus pray? ஆனால் இயேசு எப்படியாக ஜெபித்தார்? Not my will, but your will be done. என்னுடைய சித்தம் அல்ல, ஆனால் உம்முடைய சித்தம் ஆக கடவுது என்றார். Hallelujah. Hallelujah. So if we genuinely surrender to God, நீங்க அப்படி உண்மையாகவே தேவனிடத்தில் சரணடைவீர்கள் என்றால், okay, our prayer should be like this. நம்முடைய ஜெபம் இவ்வண்ணமாக இருக்க வேண்டும். Lord, not my will. ஆண்டவரே, என்னுடைய சித்தம் அல்ல, Lord, not my plan. என்னுடைய திட்டம் அல்ல, Not my choice, என்னுடைய தேர்ந்தெடுப்பு அல்ல, but your choice. உம்முடைய தேர்ந்தெடுப்பு. Hallelujah. ஹல்லேலூயா. So as we begin to surrender, நம்ம அங்க ஒப்பு கொடுக்க நம்ம முன் வரும் பொழுது we will see the blessing of God flowing in us. நமக்குள்ளாக கர்த்தருடைய ஆசீர்வாதம் கடந்து வருவதை நாம் பார்க்க முடியும். Hallelujah. ஹல்லேலூயா. So when Abraham surrendered to the will of God, இங்க ஆபிரகாம் தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது okay, we see God began to bless him. கர்த்தர் அவரை ஆசீர்வதிக்க தொடங்கினார். Okay, God began to increase him அவர் பெருக செய்தார். because he was willing to surrender. காரணம் ஒப்பு கொடுக்க அவர் தயாராக இருந்தார். So when as God has promised us this year that he will raise us up. கர்த்தர் இந்த வருடத்தில் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தர் எழும்ப பண்ணுவார் என்று, Okay, when God began to raise us up, தேவன் நம்மை உயர்த்துவதற்கு when we began to surrender, நாம் ஒப்பு கொடுக்கும் போதுதான், when we began to die to ourselves, நம்மை சுயத்தை மறிக்க கொடுக்கும் போதுதான், when we began to forgo our plans and purpose, நம்முடைய சித்தத்தின் திட்டத்தை நாம் விட்டு விடும் போதுதான், and fulfill what God desires us to do, இன்றைக்கு கர்த்தர் நம்ம செய்ய வாஞ்சிக்கிற காரியத்தை செய்யும் போதுதான், then God will truly begin to bless us. அப்போதுதான் கர்த்தர் மெய்யாகவே நம்மை ஆசீர்வதிக்க Then God தொடங்குவார். will truly begin to raise us up from the situation. அப்போதுதான் கர்த்தர் அந்த இருக்கிற சூழ்நிலையிலிருந்து நம்மை எழும்ப பண்ணுவார். Hallelujah. ஹல்லேலூயா. Amen. So we will experience supernatural power and presence of God. இன்றைக்கு தேவனுடைய இயற்கை அப்பாற்பட்ட வல்லமையும் பிரசன்னத்தையும் நம்ம அனுபவிக்க முடியும். Hallelujah. ஹல்லேலூயா. We see when in a certain point, okay, God tested Abraham. இங்கு ஒரு சில பகுதிகளை நம்ம பார்க்கலாம். ஆபிரகாமை கடவுள் சோதித்தார். He says, offer your son, your only son, Isaac. இங்கு உன்னுடைய ஒரே குமாரன் ஈசாக்கை நீ பலியிட வேண்டும். It was a difficult thing for Abraham to give. அங்க பலி கொடுப்பதுக்கு ஆபிரகாமுக்கு கடினமான ஒரு காரியம் தான். Is it difficult or easy? கடினமா சுலபமா? Never mind, I have 12 children, one go, never mind. 12 பிள்ளைங்க இருக்கு, ஒரு உள்ள போனா பரவாயில்ல. He has only have one son. அவனுக்கு ஒரே ஒரு குமாரன் தான். And God tested and sacrifice your son. உங்க மகனை நீ பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சோதித்தார். And what he did? அவர் என்ன செய்தார்? He surrendered to the will of God. தேவனுடைய சித்தத்திற்கு அவர் ஒப்பு கொடுத்தார். Although it was difficult, அது கடினமா இருந்தாலும் கூட, okay, when his son asked, Lord, Father, there's firewood, there's fire, but where is the sacrifice? அந்த பிள்ளை ஆண்டவன் அங்க அப்பாவை பார்த்து கேட்கிறார், தகப்பனே இங்கு விறகுகள் இருக்கு, நெருப்பு இருக்கு, அங்க பலி எங்கே என்று கேட்கிறார். But what was Abraham's answer? இங்கு ஆபிரகாமுடைய பதில் எவ்விதமாக இருந்தது? God will provide. தேவன் தேவையை சந்திப்பார். It talks about the trust in God. அதை எதை குறிக்கிறது என்றால் தேவன் மேலே வைத்த நம்பிக்கையை குறிக்கிறது. Although God asked him to do something difficult, ஒரு கடினமான ஒரு காரியத்தை அவர் ஆண்டவர் செய்ய சொல்லி இருந்தாலும் கூட, but he trusted God that even the last minute God will do something, God will provide. தேவன் மேலே நம்பிக்கை வைத்தார், கடைசி நிமிடத்தில் கூட கர்த்தர் தேவையை சந்திப்பார் என்று. Hallelujah. ஹல்லேலூயா. So this morning, இந்த காலவேளையில what are some of the difficult things that God is calling you to surrender? எவ்விதமான ஒரு சில கடினமான காரியத்தை கர்த்தர் அதை அகற்றும்படியாக விரும்புகிறார். What are some of the difficult thing that God is asking us to do this morning? இந்த காலையில ஒரு கடினமான காரியத்தை ஆண்டவர் செய்ய சொல்லுகிற காரியம் எதுவென்றால், Is God calling you to come?
leave everything and follow me? கர்த்தர் எல்லாவற்றையும் விட்டு என்னை பின்பற்றி வா என்று சொன்னாரா? Is God calling us to change our direction? நம்முடைய வழியை திருப்பி அமைக்கும்படியாக சொன்னாரா? Is God calling us to change our ways of life? நம்ம வாழ்க்கையின் வழிமுறையை மாற்றி அமைக்க கர்த்தர் Is சொன்னாரா? God calling us to leave certain things? ஒரு சில காரியத்தை விட்டு வரும்படியாக அழைத்தாரா? It can be difficult, அது கடினமாக தான் இருக்கும். but when we begin to surrender, ஆனால் நம்ம சரணடையும் பொழுது something beautiful will come out of it. அதிலிருந்து ஒரு அழகான காரியம் உருவாகும். Hallelujah. ஹல்லேலூயா. Amen. So Amen. it's when we begin to surrender, நாம் சரணடைய ஒப்பு கொடுக்கும் பொழுது God will do a beautiful thing in each and every one of our lives. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு அருமையான காரியத்தை செய்து முடிப்பார். Hallelujah. ஹல்லேலூயா. Okay, God chose Mary as the mother of Jesus. இங்கே இயேசுவின் தாயாக மரியாளை கர்த்தர் தேர்ந்தெடுத்தார். Not because she was talented, அவர் ரொம்ப திறமை வாய்ந்தவன்றதுக்காக not அல்ல, because she was beautiful, அழகானவன்றதுக்காக not அல்ல, because she was wealthy, அவர் ரொம்ப ஐஸ்வர்யனா இருப்பதற்காக அல்ல, but because she totally surrendered. காரணம் முற்றிலுமான ஒரு அர்ப்பணிப்பு நிமித்தமாக தான். Hallelujah. ஹல்லேலூயா. Amen. ஆமென். She says, let it be according to your word. உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று சொன்னாள். And because she surrendered, அவள் சரணடைந்த நிமித்தமாக she had the honor of becoming the mother of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் தாய் என்று ஒரு பெருமை, ஒரு புகழ் அவளுக்கு உண்டானது. Hallelujah. ஹல்லேலூயா. So as we begin to go into this year, இந்த வருடத்தில் நாம் கடந்து போகிற நாட்களிலே okay, this is what God is asking us to do. இதுதான் கர்த்தர் நம்மை செய்ய சொல்லுகிறார். Okay, maybe you have surrendered certain things in our lives. ஒருவேளை ஒரு சில பகுதிகளில் நீங்கள் சரணடைந்து There are இருப்பீர்கள். certain areas that God still need us to surrender. ஆனால் இன்னும் சில பகுதிகளிலே சரணடை வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். Okay, in 2 Corinthians chapter 5 verse 9. 2 கொரிந்தியர் 5:9 பார்க்கலாம். Okay, Paul says, பவுல் சொல்லுகிறார், okay, therefore make it in our aim that whether present or absent to be well pleasing to him. ஆகவே அது நிமித்தம் நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமல் போனாலும் அவருக்கு பிரியமா இருக்க நாடுகிறோம். Hallelujah. ஹல்லேலூயா. That means wherever we are, அப்படி என்றால் எங்கு நாம் இருந்தாலும் சரி we are to surrender ourselves to his will. அவருடைய சித்தத்திற்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். Me to do what he pleases. அவர் எது விரும்புகிறாரோ அதை செய்வதற்கு. Hallelujah. ஹல்லேலூயா. One of the greatest hindrances sometimes for God to fulfill his plan and purpose in your lives. உங்க வாழ்க்கையில தேவனுடைய சித்தத்துக்கும் திட்டத்துக்கும் ஒரு பெரிய ஒரு தடை எதுவென்றால், Okay, not the devil, பிசாசானவன் இல்ல, not other people, மற்றவர்கள் அல்ல, but we ourselves. நாம் தான். Because our self will, நம்முடைய சுய சித்தத்தின் நிமித்தமாக, because our stubborn pride, நம்முடைய பிடிவாதமான பெருமை நிமித்தமாக, because of our ambition, நம்முடைய லட்சியத்தின் நிமித்தமாக we cannot fulfill what God has called us to do. கர்த்தர் நம்மை அழைத்து செய்ய சொன்ன காரியத்தை நம்ம நிறைவேற்ற முடியவில்லை. Hallelujah. ஹல்லேலூயா. So this morning, இந்த காலைவேளையில, even as we are seated here, let's just examine our heart. காலைவேளை அமர்ந்திருக்கிற வேளையிலுக்குள்ள உங்களை நீங்களே சோதித்து பாருங்க. God called Abraham. இங்கு கர்த்தர் ஆபிரகாமை அழைத்தார். He surrendered to the will of God. தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கும்படியாக. Just wherever you are, just stand up for a moment. இங்கே முன்னாடி தேவன் சமூகத்தில் எழுந்திருப்போமாக. Just look at your life this morning. இந்த காலைவேளை உங்கள் வாழ்க்கையை நீங்க பாருங்க. Some of you are stuck where you are because you have not surrendered your life totally. ஒரு சிலர் உங்க வாழ்க்கையில ஒரு சில இடத்துல நீங்க சிக்கி கொண்டீங்க. காரணம் நீங்கள் தேவனுக்கு முற்றிலுமாக சரணடையவில்லை. You cannot go forward. அதிலிருந்து உங்களால முன்னோக்கி செல்ல முடியவில்லை. You have tried everything, எல்லாமே முயற்சி செஞ்சிட்டீங்க. but you are stuck. ஆனாலும் But God is calling you to surrender. ஆனால் இன்றைக்கு சரணடையும்படியாக கர்த்தர் உங்களை அழைக்கிறார். Even as you surrender to him today, இன்றைக்கு அவருக்கு நீங்கள் சரணடையும் பொழுது chains will be broken. அங்கு சங்கிலிகள் உடைக்கப்படும். The doors that have been shut will be open for you. அடைத்த வாசல்கள் உங்களுக்காக திறக்கப்படும். The blessing that was stored for you will begin to pour upon your life. உங்க வாழ்க்கைக்காக அங்கு சேகரித்த ஆசீர்வாதங்கள் உங்க மேல அங்கு வர்ஷிக்க பண்ணும். And God will begin to exalt you to the next level. அடுத்த அளவிற்கு கர்த்தர் உங்களை உயர்த்துவார். It all begins in surrender. இது எல்லாமே அர்ப்பணிப்பின் அடிப்படையில் இருக்கிறது. Today just make a simple prayer. ஒரு சாதாரண ஒரு ஜெபத்தை நாம் ஏறெடுப்போமாக. Lord, not my will. ஆண்டவரே, என்னுடைய சித்தம் அல்ல, Let your will be done. உம்முடைய சித்தம் நடக்கட்டும். You are the potter நீர்தான் குயவன் ஆண்டவரே, and I am the clay. நான் களிமண்.
Just in your heart, make a simple prayer. உங்க இருதயத்துல ஒரு சாதாரண ஜெபத்தை ஏறெடுங்கள். Let God listen to the cry of your heart this morning. இந்த காலைவேளையில தேவன் உங்களுடைய ஜெபத்தை கதறலை கேட்கட்டும். Open your heart to the Lord. The Lord is here right now. The presence of the Lord is here right now. Whatever, when you surrender your life to the Lord, all the promises that pastor spoke right now, இன்றைக்கு பேசின ஒவ்வொரு வாக்குத்தத்தம் வார்த்தையானது that promises will fulfill. அந்த வாக்குத்தத்தம் உங்க வாழ்க்கையில பூர்த்தி You will செய்யும். arise. நீங்க எழும்புவீர்கள். God will arise. கர்த்தர் எழும்ப செய்வார். God will do greater things in your உங்க life. வாழ்க்கையில பிரதான ஒரு காரியத்தை கர்த்தர் Father, in the செய்வார். name of the Lord Jesus, பிதாவே இயேசுவின் in நாமத்தில் this morning, இந்த Lord, கால வேளையில let the promise of God to fulfill. தேவனுடைய வாக்குத்தத்தம் ஒரு வாழ்க்கையில பூர்த்தி Let செய்யட்டும். each and every one ஒவ்வொரு வார்த்தையிலும் சரி surrender their life to அவங்க you, Lord. வாழ்க்கையை தேவனிடத்தில் அர்ப்பணிக்கும் போது Bless them, Lord. அவங்களை ஆசீர்வதிப்பீராக. Jesus' name. இயேசுவின் And நாமத்தில் everyone say, எல்லோரும் சொல்லுமாக Amen. Amen. You can be seated in your heavenly places. தேவ பிரசன்னத்தில் நீங்கள் அமரலாம். After the announcement, அறிவிப்பு முடிந்தோனே you can take our offering and tithes. உங்களுடைய காணிக்கையும் தசம்பாவத்தையும் So, கொடுக்கலாம். announcements very important. அறிவிப்பு மிக முக்கியம். On Tuesday, வர வியாழக்கிழமை those who want to continue your school VBI class, பிபிஐ கல்வி நீங்க தொடர்ச்சியாக நீங்க Online. ஆன்லைன்ல and you have to pay about 50 ringgit. 50 வெள்ளி தான் நீங்க அந்த கட்டணத்தை கட்ட வேண்டும். And this Wednesday, வர புதன்கிழமை VCC will be on at 8 p.m. விசிசி வந்து சரியாக 8 மணிக்கு நடைபெறும். So all be or try to open your website or it's a Zoom. ஜூம் மீட்டிங் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த லிங்க்குள்ள விழுந்துருங்க. Thursday will be Bible study at 8 p.m. வியாழக்கிழமை நம்மளோட வேத ஆராய்ச்சி சரியாக 8 மணிக்கு. Saturday will be 1 p.m. is a music practice. சனிக்கிழமை சரியாக 1 மணிக்கு இசை பயிற்சி உண்டு சபையில. Saturday at 8 p.m. வர சனிக்கிழமை சரியாக 8 மணிக்கு. Every Saturday 8 p.m. ஒவ்வொரு சனிக்கிழமை 8 மணிக்கு we have through talk. நம்மளுக்கு சத்திய செய்திகள் சேச். This week இந்த வாரத்தில் we having from the government a doctor coming to see me ஒரு மருத்துவர் வரார் என்னை சந்திக்கும்படியாக from the government hospital. அரசாங்கத்திலிருந்து. So he is well known man in Malaysia too. மலேசியால அவர் So he will talk in the through talk இந்த சத்திய செய்திக்குள்ள பேசுவார் and about the COVID-19. கோவிட்-19 குறித்து. So some doubts, some things will be, he gives some clear அப்படி உங்களுக்கு சந்தேகம் சில காரியங்கள் இருந்துச்சுன்னு சொன்னா அவர் உங்களுக்கு அந்த விளக்கத்தை கொடுப்பார். you can call me, நீங்களும் என்னை கூப்பிடலாம். but I want you to listen this one. ஆனா இதை கேட்கும்படியா நான் தாழ்மையோட Very கேட்டுக்கொள்கிறேன். important. And Sunday service, first service 7:30, second service 10 a.m. ஞாயிற்றுக்கிழமை வழக்கம் போல முதல் ஆராதனை 7 மணிக்கும் இரண்டாவது ஆராதனை 10 மணிக்கும். So please register your name early. ஆகையால் சீக்கிரமாக உங்க பெயர்களை பதிவு செய்யுங்கள். Those who like to take water baptism, யாரெல்லாம் ஞானஸ்தானம் எடுக்க விரும்புறீங்களோ above 12, 12 வயசுக்கு மேல. even your 12 also okay. 12 வயசு கூட ஓகே. Because I see even 10 years old, they are very smart now. இப்ப 10 வயசு பிள்ளைங்க கூட ரொம்ப ஞானமா Very இருக்காங்க. much matured now. ரொம்ப மெச்சூர்ட் ஆயிட்டாங்க. So last time is different. So those who want to take water baptism above 12 or 12 12 வயசுக்கு years, மேல உள்ள யாரெல்லாம் ஞானஸ்தானம் எடுக்க விரும்பப்படுகிறீர்களோ please give your name. உங்க பெயர்களை பதிவு There's செய்யுங்கள். one more. இன்னொரு காரியம் VCD, CD, சிடி தேடி வந்த மீட்பர். One of our pastor, நம்ம விஏல உள்ள போதகர் Pastor David பாஸ்டர் டேவிட் from Triang. திரியாங் So I released the first album. முதல் ஆல்பம் வெளியாக்கி இருக்கிறார். Please buy and support his ministry. வாங்கி அவர் ஊழியத்தை தாங்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். It's 10 ringgit. 10 வெள்ளி தான். And if you want to give more for him, it's up to you. அப்படி கூட பணத்தை கொடுத்து All the வாங்க. leaders support the pastor. லீடர்ஸ் எல்லாம் நீங்களாம் அவர் சப்போர்ட் பண்ணலாம். That's all for announcement. Let's pray. எல்லாரும் எழுந்து நிற்போமாக ஜெபிப்போம். என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள். I'll lift up your holy hand to the Lord. பரிசுத்த கரத்தை தேவனிடத்தில் May உயர்த்துவோம். the grace of the Lord and the love of the Father, sweet fellowship of the Holy Spirit be with us forever and evermore. And all the church say, Amen. 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 Okay. You can. All right. Okay. Now we're going to take our offering and tithes. காணிக்கை தசம்பாவத்தை எடுக்க No, it's போகிறோம். not recording. Don't worry. All right.
உங்களுடைய காணிக்கைகளை